Friends, today live class la India அரசியலமைப்பு 10ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு பாலிட்டில முதல் லெசன். ஸோ இதுல இருந்து தான் டுடே நம்ம லைவ் கிளாஸஸ் பார்க்க போறோம். கிளாஸஸ் வித் கொஸ்டின்ஸோட நம்ம பார்க்க போறோம். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நான் கேட்கக்கூடிய இந்த லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியான ஆன்சரை. வெரி வெரி இம்பார்ட்டன்டான லெசன். வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளாகட்டும் மற்றும் ஆர்ஆர்பி, தமிழ்நாடு காவலர் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் இவை அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அனைத்து மாணவர்களும் கண்டிப்பா வந்து ஆன்சரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் என்று நடைபெற்றது? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் அல்லது கூட்டத்தொடர் என்று நடைபெற்றது. இதற்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். வருடம் மற்றும் டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க. வருடம் மற்றும் டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் என்று நடைபெற்றது. ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு half an hourல இந்த லெசன்ஸ் வந்து முடிச்சிடலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்டான லெசன் இது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் என்று நடைபெற்றது. ஆன்சர் நான் சொல்றேன், கமெண்ட் பண்றேங்க. ஆண்டு பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள். ஒவ்வொரு நாட்டிற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பு சட்டமானது மக்களை வழிமுறைப்படுத்துவதற்காக வகுக்கப்படுகின்றது. அதன்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையானது அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு அமைப்பானது அமைக்கப்பட்டது. இதனுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேள்வி கேட்டோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதலில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்படும் போது முதலில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்படும் போது முதலில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலா 389 உறுப்பினர்கள். டோட்டலா 389 உறுப்பினர்கள் இருந்தனர். இவர்கள் பார்த்தீங்கன்னா 93 உறுப்பினர்கள் சுதேசி அரசுகளின் நியமன உறுப்பினர்களாக இருந்தனர். மாகாண பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா இச்சபையில் 292 உறுப்பினர்கள் இருந்தனர். மற்றும் பலுசிஸ்தான் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நபரும், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3. முதல்ல இருந்து நோட் பண்ணீங்க. லைவ் கிளாஸ் வந்தாலே நீங்க ஒரு நோட் புக் எடுத்து வச்சுங்க. அதனுடைய லெசனுடைய டாபிக் என்னவோ அதை வந்து எழுதிங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குன்னா அந்த கொஸ்டின்ஸ் எழுதி ஆன்சர் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். டோட்டலா அரசியல் நிர்ணய சபையில் பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தனர். 292 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகளாகவும்
சுதேசி அரசுகள் நியமன உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 93 நபர்களும், பலுசிஸ்தான் மக்கள் சார்பாக ஒரு உறுப்பினரும், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பாக 3 உறுப்பினர்களும், டோட்டலா 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அல்லது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க, பாஸ்டா பண்ணுங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் அல்லது சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நிறைய டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், காவலர் தேர்வு ஆகட்டும், எல்லாத்திலுமே கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்த கொஸ்டின்ஸ், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? எத்தனை நாட்கள் நடைபெற்றது? ஆன்சர் பண்ணுங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் 11 அமர்வுகள் 166 நாட்கள். 11 அமர்வுகள் 166 நாட்கள். அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு, டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இதனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்பட்டு வரைவு குழுவானது தன்னுடைய வரைவு குழுவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சமர்ப்பித்த போது எத்தனை பாகங்கள், சட்டப்பிரிவுகள், அட்டவணைகள் இருந்தன?
அதாவது முதல்ல அரசியலமைப்பு சட்டமானது எழுதப்பட்ட பொழுது எத்தனை பாகங்கள்னா பகுதி, எத்தனை சரத்துக்கள் ஆர்டிகல்ஸ், ஷெட்யூல்டு அட்டவணைகள் இருந்தன? ஆன்சர் பண்ணுங்க வரிசையா. முதல்ல பாகங்கள் எத்தனை, ஆர்டிகல் எத்தனை, அடுத்து ஷெட்யூல்டு எத்தனை டைப் பண்ணுங்க. இதற்கான ஆன்சர் 22 பகுதிகள், 395 சரத்துக்கள், ஆங்கிலத்தில் ஆர்டிகல். ஷெட்யூல்டு பார்த்தீங்கன்னா 8, ஷெட்யூல்டு 8. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டமானது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டமானது எந்த ஆண்டு எந்த தேதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் உங்களுக்கு தரம் பாருங்க. 1949 ஆண்டு, 1950 ஆண்டு, 1947 ஆண்டு. 1949 ஆண்டு, 1950 ஆண்டு, 1947 ஆண்டு. சரியான ஆன்சர் 1949 ஆண்டு நவம்பர் 26 ஆண்டு, 26 நாள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 ஆண்டு நவம்பர் 26 நாள். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள ஆண்டுன்னு கேட்பாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்பாங்க. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தான் 1949 நவம்பர் 26. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. இந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடிட்டு வரோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949, நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 26. அடுத்த கொஸ்டின், ஆன்சர் பண்றவங்க கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க, அப்பதான் நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போக முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான லெசன். அடுத்த கொஸ்டின், பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது? பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அவர்களால் எந்த பாணியில் அரசியலமைப்பு சட்டம் அவரது கைப்பட எழுதப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்க. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவரது கைப்பட எந்த பாணியில் எழுதப்பட்டது? ஆன்சர் பாருங்க.
ஆன்சர் ஆப்ஷன் தரேன். பாரசீக பாணி, இத்தாலிய பாணி, பிரிட்டிஷ் பாணி. பாரசீக பாணி, இத்தாலி பாணி, பிரிட்டிஷ் பாணி. சோ சரியான ஆன்சர் இத்தாலி பாணி. வெரி குட் பாலு, வெரி குட். சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்த क्वेश्चन, அரசியலமைப்பின் முகவுரையானது அரசியலமைப்பின் முகவுரையானது எந்த ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தில் திருத்தப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. அரசியலமைப்பில் முகவுரை பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. அந்த திருத்தம் எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? ஆன்சர் எப்படி பண்ணணும்? சிவபிரசாந்த் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நவம்பர் 26 பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, அது மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் மட்டும் பண்ணா போதும், क्वेश्चंस தேவையில்லை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது எந்த ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? நானே ஆன்சர் சொல்லிடுறேன். 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த ஆண்டு திருத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அடுத்த क्वेश्चन, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இது ஒரு முக்கியமான क्वेश्चन. இந்திய அரசியலமைப்பு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் தர: ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், டாக்டர் அம்பேத்கர். அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருக்காதீங்க, ஆன்சர் பண்ணுங்க. தவறா இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்க, நான் சொன்ன பிறகு ஆன்சரை கரெக்ட் பண்ணீங்க. உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் டெய்லி என்னென்ன டாபிக்ன்றதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுவேன். அதை பார்த்துட்டு அந்த லெசனை வந்து நல்லா படித்து வச்சுங்க. படிச்சுட்டு லைவ் வரும்போது ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ படித்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து மெமரிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த क्वेश्चन, அரசியலமைப்பின் திறவுகோல் என
அழைக்கப்படும் முகவுரையானது எந்த ஆண்டு எந்த தேதியில் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். நான் கொஸ்டின் கேட்டேன்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டினுக்கான ஆன்சரும் சேர்ந்து வர மாதிரி கேட்பேன். அதனால கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணீங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ல இருந்து கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அரசியலமைப்பு திறவுகோல் என அழைக்கப்படும் முகவுரையானது அரசியல் நிர்ணய சபையால் எந்த ஆண்டு எந்த தேதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? லைவ்ல வந்துட்டு இருக்காங்க, சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. இதற்கான ஆன்சர் 1947 ஆண்டு ஜனவரி 22 நாள். ஆன்சர் பாத்தீங்கன்னா 1947 ஆண்டு ஜனவரி 22 நாள். அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பாருங்க. குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? குடியுரிமை சட்டம் முதலில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் 1950, 1955, 1965. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் பாருங்க, 1955. ஆன்சர் 1955 ஆண்டு. அரசியலமைப்பின் பகுதி 2 குடியுரிமை பற்றி எந்த சட்டப்பிரிவிலிருந்து எந்த சட்டப்பிரிவு வரை விளக்குகிறது? அரசியலமைப்பு பகுதி 2 குடியுரிமை பற்றி எந்த சரத்து, அதாவது ஆர்டிகல், எந்த சட்டப்பிரிவிலிருந்து எந்த சட்டப்பிரிவு வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 5 11 வரை, பகுதி 11 பகுதி 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை பற்றி விளக்குகிறது. அடுத்த கொஸ்டின், அடிப்படை உரிமை பற்றி விளக்கும் அரசியலமைப்பின் சட்டப்பகுதி எது? அடிப்படை உரிமைகள் பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பகுதி எது? அடிப்படை உரிமைகள் பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பகுதி எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா பகுதி 3. ஆன்சர் பகுதி 3. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் எந்த டைம் கான்டாக்ட் பண்ணலான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரான ஒரு டைம் சொன்னீங்கன்னா அது எனக்கும் அந்த டைம் சரியா இருந்ததுன்னா அந்த டைம்ல நம்ம லைவ் வச்சுக்கலாம். அடிப்படை உரிமை எந்த சட்டப்பிரிவில் கூறப்படுகிறதுனா சட்டப்பகுதி 3. பகுதி 3 தான் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடப்படுகின்றது. இந்த லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கு. அடிப்படை உரிமைகள் பத்தி பார்த்துட்டு அடுத்த லைவ்ல நம்ம நெக்ஸ்ட்
வீடியோ வந்து கண்டக்ட் பண்ணலாம். என்னோட லெசன்ஸ் வந்து அடுத்த லைவ்ல வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு அடிப்படை உரிமையோட முடிச்சுக்கலாம். அடிப்படை உரிமை அடிப்படை உரிமையானது எந்த சரத்திலிருந்து எந்த சரத்து வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமையானது எந்த சட்டப்பிரிவிலிருந்து எந்த சட்டப்பிரிவு வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர் பண்ணுங்க. இதற்கான ஆன்சர் 12 சட்டப்பிரிவு 12 32 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அடிப்படை உரிமையானது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 3 வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் அடிப்படை உரிமைகள். இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க, அல்லது எந்த பகுதின்னு கேட்பாங்க. பகுதி 3 அடிப்படை உரிமைகள் தான் இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என எந்த சட்டப்பிரிவு அல்லது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு விளக்குகிறது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு விளக்குகிறது? வெரி குட். இதற்கான ஆன்சர் பிரிவு 14, ஆர்டிகல் 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 17 எதை பற்றி கூறுகிறது? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 எதை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் தர, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல், கட்டாய வேலை கொத்தடிமை, தீண்டாமை ஒழிப்பு. ஆப்ஷன் பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல், கட்டாய வேலை கொத்தடிமை, தீண்டாமை ஒழிப்பு. இதற்கான ஆன்சர் தீண்டாமை ஒழிப்பு. இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 17 எதை பற்றி கூறுகிறதுனா தீண்டாமை ஒழிப்பு. அடுத்த கொஸ்டின், சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை எந்த சட்டப்பிரிவு வலியுறுத்துகிறது? சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு விளக்குகிறது?
ஆப்ஷன் பிரிவு 25, பிரிவு 24, பிரிவு 30. ஆப்ஷன் பிரிவு 25, பிரிவு 24, பிரிவு 30. சரியான ஆன்சர் பண்ணுங்க. இதற்கு சரியான ஆன்சர் பிரிவு 30. ஆர்டிகல் 30 தான் சிறுபான்மை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு கல்வி நிறுவனத்தை நிர்வகிக்க வந்து உரிமை வழங்கியுள்ளது. அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? எந்த ஆண்டு எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? வெரி 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஆன்சர் 1978 ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் பாத்தீங்கன்னா சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் டோட்டலா வந்து 7 இருந்துச்சு. இந்த சொத்துரிமையானது பிரிக்கப்பட்டதுனால அடிப்படை உரிமைகள் 6ஆக குறைஞ்சது. இந்த உரிமை பாத்தீங்கன்னா பிரிவு 31ல ஆல்ரெடி இருந்தது, அது நீக்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1978 ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்திருக்கோம். அடிப்படை உரிமைகள் பார்த்திருக்கோம். அடுத்து கான்ஸ்டிடியூஷன் எப்படி எந்த ஆண்டு எப்படி உருவாச்சுன்றதை பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள், இது அடுத்த ஒரு லைவ்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த லெசனை வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.